உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு இவ்ளோ அழகான தங்கச்சியும் அன்பான அப்பாவும் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். உங்க மூத்த பொண்ணு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லி அவளை குழந்தையிலேயே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. நானும் அந்த குழந்தைக்கு இந்துன்னு பேர் வச்சேன். பேய் மேடம், பேய் மேடம், என்ன ரொம்ப நேரமா வாய்ஸே கேட்கல? இங்கதான் இருக்கீங்களா? ஆமா தீபா. ஏன் மேடம் ஒரு மாதிரி பேசுறீங்க? உங்க குரலே சரியில்லையே. தீபா, இன்னைக்கு ஒரு பெரிய கெட்ட விஷயமும் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. பேய் மேடம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இன்னைக்கு சுடருக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன மேடம் சொல்றீங்க? ஒரு அப்பாவி பொண்ண இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உயிரோட புதைச்சிருக்காங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது மேடம். புடிச்சு தூக்குல போடணும். அப்பதான் பொண்ணுங்களை எவனும் தொடவே மாட்டானுங்க. இப்ப சுடர் எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல மேடம்? இல்ல தீபா, எப்படியும் அவளை காப்பாத்திட்டோம். நல்ல வேலை மேடம். நீங்களும் எழில் சாரும் சரியான டைமுக்கு போகலனா சுடர் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. கடவுள் உங்க ரூபத்துல சுடரை காப்பாத்திருக்காங்க. சுடர் அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு விஷயமும் நடந்தது தீபா. அது என்ன பேய் மேடம்? நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஆசிரமத்தோட இன்சார்ஜ் சாரதா அம்மாவும் இப்ப அங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள நான் பார்த்தேன். உங்க மூத்த பொண்ணு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லி அவளை குழந்தையிலேயே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. நானும் அந்த குழந்தைக்கு இந்துன்னு பேர் வச்சேன். அவளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கவும் செஞ்சேன். ஆனா அவ அந்த வாழ்க்கையை அனுபவிக்க கொடுத்து வைக்காம பாதியிலேயே போய் சேர்ந்துட்டா. என்ன பேய் மேடம் சொல்றீங்க? சுடரோட அப்பா சுப்பிரமணி தான் அப்ப உங்க அப்பாவா? அப்போ சுடர் உங்க சொந்த தங்கச்சியா? அப்படிதான் தீபா, சாரதா அம்மா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு சுடரோட அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஏன் அப்பாவை பாக்குற மாதிரியே உள்ளுக்குள்ள ஒரு விதமான உணர்வு வரும். அதுக்கான அர்த்தம் எனக்கு இன்னைக்குதான் தீபா புரிஞ்சுது. நான் சாக போறதுக்கு முன்னாடி சாரதா அம்மா எனக்கு கால் பண்ணி உன்னோட அப்பாவையும் தங்கச்சியையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க உன்னை தேடி இங்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு சுடரும் அப்பாவும் தான் ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க போல தீபா. பேய் மேடம் அழாதீங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி சுடருக்கு வந்த ஆபத்துனால உங்களை பத்தின உண்மைய நீங்களே தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சாரதா அம்மா வாயால இந்த உண்மையை நான் கேட்டிருந்தாலும் இன்னும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது தீபா. சுடரோட அப்பா கிட்ட அவரோட மூத்த பொண்ணை பத்தி விசாரிச்சோம்னா அவரு சொல்றத வச்சு நான் அவரோட பொண்ணா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். காவலே விடுங்க பேய் மேடம். நாளைக்கே அவர்கிட்ட போய் இத பத்தி பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படி கிடையாது, வேற ஒரு கெட்டப்ல.
நீங்க தான் என்னோட அப்பாவா இருப்பீங்கன்னு என் மனசு இப்ப கூட சொல்லுதுப்பா. இருந்தாலும் உங்க வாயால கேட்கணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். சார், ஆ? வணக்கம் சார். வணக்கம்மா. யார் நீங்க? நான் என்ஜிஓல இருந்து வரேன் சார். ஓ, ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும். உள்ள வரலாமா? ஆ, வாங்க வாங்க. ஆ. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. ஆ. உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேர் சார்? நான், என் பொண்ணு சுடர், மொத்தம் 2 பேர் தாம்மா. உங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தானா? வேற யாரும் இல்லையா? இருந்தாங்கம்மா. எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா. ஆ. என்னோட மூத்த பொண்ணு. ஆனா அவ இப்ப எங்க கூட இல்ல. ஏன் சார், என்னாச்சு? சின்ன வயசுலயே அவளை நான் ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டேம்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திரும்ப அவளை பார்க்கணும்னு போகும்போது என் பொண்ணு அந்த ஆசிரமத்துல இல்லம்மா. அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் பொண்ணு நான் திரும்பவும் பாத்திர மாட்டேறான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கம்மா. உங்க பொண்ணை கண்டுபிடிக்க நீங்க எந்த முயற்சியுமே எடுக்கலையா சார்? எல்லா விதமான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கம்மா. என் 2வது பொண்ணு சுடரும் நானும் அவளை தேடாத இடமே இல்லை. நான் சென்னை வந்ததுக்கான காரணமே எப்படியாவது என் மூத்த பொண்ணு தேடி கண்டுபிடிச்சிடணுங்கிறதுக்காக தான்மா. நீங்க அந்த ஆசிரமத்துக்கு போய் யாருக்கிட்டையும் விசாரிக்கலையா? அங்க யாருக்கும் என் பொண்ணை பத்தி தெரியலம்மா. அந்த ஆசிரமத்துல இன்சார்ஜா இருந்த ஒரு அம்மாவுக்கு தான் என் பொண்ணை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இப்ப அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் அவங்களையும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல நான் மட்டும் அந்த அம்மாவை பார்த்துட்டா அது போதும் எனக்கு. என் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.